உன்னெல்லாம் சரி போனா போதுன்னு விட்டே பாரு. என்ன சொல்லணும் சரி, உன்னை பார்த்த பாவமா இருக்குன்னு விட்டே பாரு. என்ன சொல்லணும், அவருக்கு ஏதாவது ஆகட்டும், அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். அப்பா இங்க பாருங்கப்பா, உங்க பெரிய பையன் நான் பேசுறேன். அப்பா என்னாச்சு உங்களுக்கு? எழுந்துறீங்கப்பா. அப்பா நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அப்பா ஹாஸ்பிட்டல் போல, எழுந்துறீங்கப்பா. பா உங்களை தான் பா பெரியவன் வந்திருக்கேன்ப்பா. வீட்டுக்கு போகும்போது, நான் ஆஃபீஸில் போகும்போது வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு போட்டு தானேப்பா கொடுத்துட்டு போனேன். என்னாச்சு வரதுக்குள்ள? கடவுளே, இவருக்கு அப்பாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அருண் வேற எங்கே வந்துட்டு இருக்கான்னு தெரியலையே. எல்லாம் இந்த ஷீலாவால சவ தண்ணி கரெக்டாக கொண்டு வந்து அப்பாட்ட கொடுத்துருந்தா அப்பாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அண்ணே, அருண் வண்டியாடா? வண்டி வந்துட்டேன். அப்பாவுக்கு என்னன்னாச்சு? என்னப்பாச்சு உங்களுக்கு? பா அருண் வந்திருக்கேன் பாருங்கப்பா. பா பா அருணே, ரொம்ப நேரமா நானும் அப்பாவே எழுப்பிக்கிட்டு இருக்கேன்டா. அப்பா எழுந்திருக்கவே இல்லை. வா டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். தூக்கு அப்பாவை. சரிண்ணே. ஷீலா, நீ எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். கண்டிப்பா நீ தெரியும். அண்ணா நீ கோச்சுக்கிறதா இருக்கட்டும். தூக்குங்க அண்ணா, தூக்குண்ணா. என்னது இது? ஆளாளுக்கு நான் காரணம் என்ன பேசுறவ? கடவுளே, என்ன காரணம்? நான் தான் காரணம் என்ன தெரியும். ஆனா எல்லாரும் என்ன திட்டுறவளே, என்ன செய்வேன்? ஹாஸ்பிட்டல் நாமளும் போவோமா? போகலனாலும் பிரச்சனை. வீட்டில் இருந்தா சும்மாவே நம்ம இப்படி பண்றவ. போகாம நாம வீட்டுக்கு வீட்டில் இருந்தா இன்னும் பெரிய பிரச்சனை தான் ஆகும். நமக்கு எதுக்கு வம்பு? நாமளும் பின்னாடி போலாம். ஏங்க நானும் வராங்க மாமா கூட. என்னையும் கூட்டிட்டு போங்க ப்ளீஸுங்க. என்ன வேணான்னு மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. என்னையும் கூட்டிட்டு போங்க. ஏய், நீ பேசவே செய்யாதா? ஒன்னா நான் கொன்று மரியாதை அமைதியா இருந்துக்கோ. அண்ணே போடா போலாம். என்ன இவர் இப்படி பேசுறாரு? கடவுளே, இவர் என்ன இப்படி பேசுற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்மளும் போவோம், என்ன பண்ணாலும் சரி. அத்தை, அப்ப அந்த பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னாங்க அத்தை. தயவு செஞ்சு அழாம இருங்க அத்தை. நீங்க அலறத பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருக்கு அத்தை. மாமாவுக்கு ஒன்றும் ஆகாது. மாமாக்கு எல்லாம் சரியாகிடும் அத்தை. நீங்க தயவு செஞ்சு அழாதீங்க ப்ளீஸ் த. எப்படிம்மா சோனி அழாம இருப்ப? சொல்லு. அந்த மனுஷனுக்கு நான் இருந்தாதாம்மா அவருக்கு நாளே போன மாதிரி இருக்கும். அதனாலேயே என்னை எங்கேயும் விடவே மாட்டாருமா. இன்னைக்கு பாரு, அவரு அப்பவும் சொன்னாரு காலையில, சரஸ்வதி எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, சரஸ்வதி எனக்கு அதை பண்ணது இதை பண்ணதுன்னு அப்பவும் சொன்னாருமா. ஆனா நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். ச்சே, கஷ்டமா இருக்கு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? கடவுளே, அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அங்கேயே இருந்திருந்தா கூட அவருக்கு சரியாகிருக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கம்மா. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. சரியா? வாங்க, அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சோனி. என்னம்மா? சோனி, தம்பியை வீட்டில் பத்திரமா வச்சுட்டு இரு. என்ன, நான் போயிட்டு அம்மா வந்துடுறேன். மாமாக்கு ஒன்றும் ஆகாது, நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இருமா. இல்லைம்மா, நான் ஒன்றும் கவலைப்படலை. ஆனால் என்ன, நான் ஒன்றும் ஆகாதுன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாவே இருக்கு. இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் டாக்டர் முன்னாடி அவரை பத்திரமா பார்த்துக்க சொல்லி இருந்தாரு. நான் தான் ஏனோ தானோன்னு விட்டு தொலைச்சிட்டேன். இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. கொஞ்சம் அவரை கேர் பண்ணி பார்த்துருந்தா கூட மனுஷனுக்கு இப்படி எதுவும் ஆயிருக்காது. ஆனா இன்னும் டக்குன்னு இவனுவ அருணும் பெரியவனும் டக்குன்னு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருந்தா சீக்கிரம் ஒன்றும் பண்ணியிருக்கலாம். ஆனா என்ன பண்றான்னு ஒன்றும் தெரியலையே. என்ன கேட்கலான்னு ஃபோன் பண்ணிட்டேன். ஆனால் அருண் அட்டன் பண்ணவே இல்லை. போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பயப்படாதீங்க அத்தை, ஒன்றும் ஆகாது. இல்லைம்மா, எப்படிம்மா பயப்படாம இருப்பேன்? என்ன ஆச்சு? யாருக்கு? ஏங்க, வேற யாருக்குள்ள சம்மந்திக்கு தான் உடம்புக்கு முடியலையா. அங்கேருந்து ஃபோன் வந்துச்சு. அந்த சீலாப்பில் ஃபோன் பண்ணுச்சு. ஒன்றுமே பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காராம். அதான் அம்மா இங்கே வேற வந்துட்டாவளா, அதான் அழுதுட்டு இருக்காவ. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணுங்க. ஐயோ, அட கடவுளே, இப்படி ஆச்சு அவருக்கு. ஐயோ, வாங்க போவோம். அப்பா, அன்னைக்கு கூட மாமா திட்டினீங்களப்பா. மாமா பாவம் பார்த்தீங்களா என்ன ஆச்சுன்னு? ஏன் பாப்பில மாமாவை திட்டினீங்க? மாமாக்கு இப்போ உடம்பு சரியில்லைப்பா. என்ன, அவரை வேணும்னா மாத்திட்டனே, இல்ல அவரை திட்டணும்னு எனக்கு என்ன ஆசையா? இல்லப்பா, பாருங்க, இப்ப நினைச்சு பாருங்க. எனக்கும் கஷ்டமா தாமா இருக்கு. என்ன பண்றது? ஒன்றும் ஆகாது. அக்கா வாங்க, ஒன்றும் ஆகாது. மாமாக்கு ஒன்றும் ஆகாது, வாங்க. சம்மந்தி அதெல்லாம் பிழைச்சிட்டு வருவாங்க. அதையே பார்த்து பத்திரமா கூட்டி போங்க. அதெல்லாம் நான் பத்திரமா கூட்டிட்டு போறேம்மா. வாங்க. யார் வர? நீ வரியா சோனி? இல்லப்பா, குழந்தை தூக்கிட்டு நாங்க வரல ஹாஸ்பிட்டல். மாமாக்கு சரியாகட்டும், நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். சரி, அப்போ நீ வீட்டுல இரு. நீங்க வாங்க அக்கா. வர. சோனி. அம்மா வாங்க. வரமா செல்வி. சோனி, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோமா. நாளைக்கு கூட நீ வந்து பாத்துக்கலாம். என்ன, மாமாக்கு ஒன்றும் ஆகாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரியா? சரி, நான் போயிட்டு வரேன்.
தம்பி வாங்கப்பா கிளம்புவோம், ஒரே பயமா இருக்கு எனக்கு. அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது. ஆகாதுண்டா தெரியுது, ஆனாலும் ஒரு பக்கம் பயம். பார்த்து மெதுவாகவே போங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஐயோ அப்பா, காலையில் ஆஃபீஸ் போகும்போது கூட என்னையே பார்த்து அருண் பார்த்து போடா, பைக்கில் பார்த்து கரெக்டாக போகணும்டா அப்படின்னு கூட சொன்னீங்களேப்பா. என்னப்பா இது, உங்களுக்கு இந்த நிலமையா? என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? எல்லாம் அம்மாவை சொல்லணும். அம்மா ஏன் உங்களை விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல. சே, அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்க? அம்மா என் கூடவே இருந்திருக்கலாம்ல. கூடவே இருந்திருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காது. டைமுக்கு என்ன பண்ணணும், டைமுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், டைமுக்கு டேப்லெட் என்ன போடணும்னு கரெக்டாக பார்த்து பார்த்து கொடுத்துருப்பாங்க. அவ இப்படி பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த நிலமைப்பா. எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். சே அப்பா பாருங்கப்பா. தம்பி சார் வாங்க சார். சார் அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். அப்பா கண்ணு விழிக்கவே மாட்டேங்கிறாரு சார். தம்பி பயப்படாதீங்கப்பா, ஒன்றும் ஆகாது. என்ன ப்ராப்ளம் நான் பார்க்குறேன். ஏப்பா என்ன நடந்துச்சு? ஒன்றும் தெரியல டாக்டர். நான் ஆஃபீஸ் போயிட்டேன். வீட்டில் அம்மாவும் என் குழந்தைய பார்க்க போயிட்டாங்க. யாருமே இல்லை, அண்ணி மட்டும் தான் இருந்தாங்க. அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஏதோ மயங்கி விழுந்துட்டு தான் அண்ணி சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு ஏதுன்னு டீட்டெயிலாக எனக்கு தெரியல டாக்டர். கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி அப்பாவுக்கு என்ன சீக்கிரம் அப்பாவை மெலிக்க வைங்க டாக்டர். ரொம்ப பயமாக இருக்குது. அப்பா அப்படி படுத்துருக்கிறது பார்த்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டர். தம்பி பயப்படாதீங்கப்பா, ஒன்றும் ஆயிருக்காது உங்கள் அப்பாவுக்கு. நான் இருக்கேன்ல, கவலைப்படாதீங்க. போங்க வெளில போய் நில்லுங்க, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களை நம்பி தான் சார் இருக்கேன். அப்பாவே எப்படியாவது காப்பாற்றிடுங்க. பயப்படாதீங்கப்பா, ஒன்றும் ஆகாது. அப்பா நர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, எமர்ஜென்சி. டாக்டர்கிட்ட என்னன்னு கேட்டியடா? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் இப்போதான் பார்க்க போகிறாங்கண்ணே. செக் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்கிறப்பா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்கண்ணே. ஆனும் அப்பாவை இவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன். ஆனால் அப்பா எழுந்திருக்கவே இல்லைண்ணே. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. என்னடா சொல்கிறாருண்ணே? நீ இப்படி சொல்லும்போது அப்போ நான் என்னத்தை நினைக்க? அண்ணா ஒரு விஷயம் நான் இப்போ பேசுகிறேன். ஆனால் நீ அதை பற்றி எதுவும் கோச்சுக்க கூடாது. சொல்லுடா, நான் ஒன்றும் கோச்சுக்கிற மாட்டேன். உண்மையாவா? சொன்னாதானடா தெரியும் எனக்கு. இங்க பாருண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் யாரும் இல்லை, உன் ஒய்ஃபு தான். இந்த ஷீலா அண்ணி மட்டும் தான் காரணம். என்ன அருணே, அவனா உன் அண்ணனோட சேர்ந்து நீயும் என்ன திட்டுறியா? வாயை மூடிட்டு பேசாம நின்று, உனக்கு கொன்றுவேன் ஒன்று. என்ன கொன்றுவேன்றா? தம்பியை சேர்ந்துட்டு என்ன திட்டினா? நான் தான் உங்க அப்பாவை இப்படி பண்ணதுக்கு காரணங்கிறீங்களா? ஆளாளுக்கு என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? எனக்கு வீட்டில் இருக்கிறது கூட மனசே இல்லை. மாமாக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நானே பதறி போய் அங்கேருந்து ஓடியாடுறேன் உங்க கூட. நீங்கள் என்னடான்னா நான் அப்படிதான் நான் தான் பண்ணேன், என்னால் தான் அப்படி காரணம், என்னால் தான் ஆச்சு அப்படி இப்படி நான் ஒன்று நீங்களா ஒன்று சொல்லிட்டு இருந்தா என்ன காரணம் இதெல்லாம் சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் பேச தெரியாதுன்னு நினைச்சீல என்ன? பேச ஆரம்பிச்சுன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. ஏதோ அவர் தண்ணி கேட்டிருக்கணும், நீங்க கொடுத்துருக்காம இருந்திருப்பீங்க. லாஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கு, ஏதோ நடந்திருக்கானா அப்பாவுக்கு. ஆனால் என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அப்பா மட்டும் முழிச்சு சொல்லட்டும், நீங்க என்ன ஆவீங்கன்னு மட்டும் பாருங்க. என்ன என்ன தண்ணினா? நான் தண்ணி கொண்டுட்டு வந்து அதுக்குள்ள உங்களுக்கு அப்படி ஆயிட்டு. சாப்பிடணும்ல, தண்ணி வைக்கணும்னு உங்களுக்குலாம் தெரியாதோ? தண்ணி வச்சிருந்தா இந்த நிலைமை ஆயிருக்குமா? நீங்கள் சாப்பிடும்போது தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு தானே சாப்பிட்றீங்க. அப்பாவுக்கு மட்டும் ஏன் அப்படி பண்ணீங்க? வேணும்னு தானே பண்ணீங்க. அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகட்டும்னு உங்களோட ஐடியா. நீங்கள் அவரை க்ளோஸ் பண்ணுறதுலே இருந்தீங்க, எனக்கு நல்லா தெரியும். உங்களோட வேலை தான் இது. அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று மட்டும் ஆகட்டும் அப்படி நீங்கள் என்ன ஆவீங்கன்னு தெரியாது. இப்போவே சொல்லிட்டேன். அவன் சொல்றதெல்லாம் உண்மை. அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆணுச்சு, நீ வீட்டிலே இருக்க மாட்ட சொல்லிட்டேன். இல்லை அப்பாவுக்கு மட்டும் கண் விழிச்சு ஏதாவது நீ ஒன்னால தானே சொன்னாரு, அவ்வளோதான். உனக்கு எனக்கு இனி எந்த சம்மந்தமும் கிடையாது, பார்த்துக்கோ. ஆளாளுக்கு என்னையே திட்டுறீங்க. அத்தை ஷீலா, என்னடி ஆச்சு மாமாக்கு? நீ தானடி வீட்டில் இருந்த பெரியவனே அருணே. அப்பா அப்பா எங்கடா? அப்பாவை நான் அப்போ பார்க்கணும். அப்பா எந்த ரூம்ல இருக்காரு? கூட்டிட்டு போங்கடா என்ன. இரு ஒரு நிமிஷம். அப்பாவுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. நீ கத்தாத, ஹாஸ்பிட்டலில் சரியா திட்டுவாங்க. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத. இப்போதான் உள்ள டாக்டர் பார்த்துட்டு இருந்து என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஷீலா, என்னடி ஆச்சு? நீ தானடி வீட்டில் இருந்த, உன்னை நம்பி தானடி நான் விட்டுட்டு போனேன். இல்லைன்னா அவரை விட்டுட்டு போயிருக்க கூட மாட்டேன்டி ஷீலா. நடிக்குதுமா, இதுக்கிட்ட போய் நீ கேட்குறிய, இதை நம்பி வீட்டில் போட்டு விட்டுட்டு போறிய. ஒன்னாலதாம்மா பாப்பா அப்படி காணதுக்கு காரணம். நான் என்னடா பண்ணேன்? அத்தை அருணி என்னையவே சொன்ன என்னத்த இதெல்லாம்? நானா மாமாக்கு இப்படி பண்ணேன்? சொல்லுங்க. அருணி என்னையவே திட்டுறாரு. அவன் என்னடா பண்ணுவா? அவளை ஏன்டா ஆளாளுக்கு பேசுறியா? அப்பாவுக்கு மட்டும் ஒன்று ஆகட்டும், இவளை நொறுக்கிடுவேன் நான். மாப்பிள்ள
அப்பா இப்போ எப்படி இருக்காரு மாமா? டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க மாமா. எல்லா காரணம் இந்த ஷீலா தான். ஷீலா இன்னைக்கு ஷீலா மரியாதை கொடுக்க கூட எனக்கு மனசே இல்லை இவங்களுக்குலாம். ஷீலாவா? யோ, என்ன நின்னு பாத்துட்டு இருக்க? என்ன பேர் சொல்லி சொல்றான் அவன். என்னன்னு கூட கேட்காம இருக்க? பேர் சொல்லி தானே உன்னை சொன்னா, வேற உன்னை எதுவும் வேற மாதிரி எதுவும் திட்டினானா? இல்ல போ. நீலாம் ஒரு புருஷனையா? அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? பேர் சொல்லிதான் சொன்னான்ற. இங்க பாரு அருணே, அவ்வளவுதான் மரியாதை பார்த்துக்கோ. என்னவே ஏதாவது சொல்லிட்டு இருந்தா உன் அப்பாவை நானும் கொல்லன்னு பார்த்தேன். டேய் அருணே, கோவப்படாதடா. அப்பா இருக்க நிலைமையில இப்ப சண்டை எல்லாம் தேவையா? நீ ஏமா அதை நம்பில நீ விட்டுட்டு போன போத பாரு, உனக்கும் இருக்குமா? போமா அங்கிட்டு. நீ ஒழுங்கா இருந்து அப்பாவை கவனிச்சிருந்தீன்னா இப்ப இந்த நிலைமை ஆயிருக்குமா? நீ அப்பா கூட இருந்திருந்தீன்னா இந்த நிலைமை ஆயிருக்குமா? சொல்லுமா. நான் என்னடா இப்படி நடக்கும்னாடா நினைச்சேன். நான் அப்பா எப்போ போல பார்த்துப்பாரு இல்லை. அதுக்கப்புறம் நீ போய் பார்த்துட்டு வா சரஸ்வதின்னு சொன்னார்ரா. நீ குழந்தைய பார்த்துட்டு வா சரஸ்வதி, நான் பார்த்துக்கிறேன், ஒரு மாதிரி தான் இருக்குன்னு சொன்னார்ரா. ஆனால் நான் போனதுக்கப்புறம் இப்படி ஆகும்னு எனக்கு என்னடா ஒன்று தெரியும். அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சரஸ்வதின்னு உன்கிட்ட சொல்லி இருக்காரு. அப்போ சொல்லியும் நீ போயிருக்க அப்படின்னா நீ ஏமா அப்படி பண்ண? அப்பா சொல்லியும் நீ ஏமா போன? என்னடா பண்ண சொல்ற? அவர் தான் போ நீ பிள்ளை போய் பார்த்துட்டு வா, நாளாயிருச்சு பார்த்து நீ போய் பாரு சரஸ்வதின்னு சொன்னாருடா. அவர் சொல்றாருன்னு சொல்லி தான் நான் போனேனே. ஐயோ பாத்தியா இப்ப என்ன ஆச்சுன்னு? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க 2 பேரு தான். அம்மா ஏமா அப்படி பண்ண? அருணே, ஒரு அளவு தான் பார்த்துக்கோ. 2 பேர் என்ன இழுத்து பேசிட்டு இருந்த? என்ன செய்வேன்னு தெரியாது நடந்தது. என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க கேட்டேன். அண்ணா பேசாம அமைதியா இருக்க சொல்லு, ஹாஸ்பிட்டல் கூட பார்க்க மாட்டேன்னா. மாப்பிள்ள விடுங்க மாப்பிள்ள. ஷீலா அந்த பிள்ளை என்ன பண்ணும்? அப்பாவுக்கு இப்படி ஆனது மாமா உங்களுக்கு தெரியாது. அப்பாவுக்கு இதுக்கும் ஆகவே ஆகாது. ஏதோ பண்ணிருக்கு மாமா ஆள் இல்லாத நேரமா. ஆள் இல்லாத நேரம் இது பண்ணிருக்குமா? நடிக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ நடிப்ப, நெல்லு நடிக்கிறதுல பெரிய ஆளு. எனக்கு ஆஸ்கார்டு அவார்டே கொடுக்கலாம். நீ அப்படிப்பட்ட ஆளு. அட பாவி, ஆஸ்கார்டு அவார்டா? யோ, நீலாம் கட்டின புருஷன் தானையா? பேடிக்க பார்த்துட்டு நிக்கிறேன். எனக்கு நானு நான் பேச வேண்டியதெல்லாம் என் தம்பி பேசிக்கிட்டு இருக்கான். நான் என்னத்த பேச? நான் என்னத்த